வெப்பத்தால் கோழிகள் கொத்து கொத்தாக உயிரிழக்கும் நிலையில் வளர்ப்பு கூலி குறைந்து கொண்டே வருகிறது என்ற கோழி பண்ணை உரிமையாளர்களின் வேதனை தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதியிலான பொங்கலூர், பனிக்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணைகள் அமைந்துள்ளன. விவசாயத்திற்கு அடுத்த தொழிலாக, பிரதான தொழிலாக இந்த கறிக்கோழி பண்ணை அமைந்துள்ளது. சுமார் 6000 கறிக்கோழி பண்ணைகளில் இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் கறிக்கோழிகள் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கோடை காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய கோழி பண்ணைகளில் அதிக அளவில் கோழிகள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. கோடை வெப்ப சலனம் தாங்க முடியாமல் இங்கு இருக்கக்கூடிய கோழிகள் அதிக அளவில் மூச்சு திணறல், ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டு அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதனால் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய அரசுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் கோழிப்பண்ணை உரிமையாளரிடம் கேட்டறிவோம். வணக்கம். இப்போது இந்த தொழிலில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? எவ்வளோ கோழிகள் வளர்க்குறீங்க? வணக்கம், என்னுடைய பெயர் அருண். நான் பொறியியல் பட்டதாரி. நான் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கோழி பண்ணை தொழில் செய்து வர்றேன். 16,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 13,000 கோழி நான் வளர்த்துட்ருக்கிறேன். நான் கடந்த 5 வருடங்களாக கோழி உற்பத்தி செய்து வருகிறேன். என்னுடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா வருஷம் 5 to 6 பேட்ச் நம்ம கோழி எடுக்கலாம். தற்பொழுது வருஷம் ஜனவரி மாதம் ஹேச்சரி லீவுன்னு சொல்லி ஒரு 20 நாள் 30 நாள் எல்லா ஹேச்சரி லீவ் விடுவாங்க. அப்போ வெய்ய காலத்தில் கோழியின் உற்பத்திக்கு ஏற்றவாறு எங்களுக்கு லாபம் ஈட்டிட்டு வந்தது. ஆனால் இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் ஹேச்சரி லீவு விடவே இல்லை. நாங்கள் எப்போவுமே 38வது நாள் அப்படிங்கையில் எங்களுக்கு 2,300 ஆவரேஜ் வெயிட்டு பிராய்லர் கோழியில் எங்களுக்கு கிடைக்கும். தற்பொழுது இந்த ஹேச்சரி லீவு விடாதனால ஒரு பண்ணைக்குள்ள கம்பெனியை உற்பத்தி செய்யும் நிறுவனம் பிடிக்க வர்றதே 50-52 நாள் ஆயிடுது. இப்போ இருக்கிற இந்த வெப்ப காலத்தில் தினமும் ஒரு 12,000 கோழிக்கு தினமும் 30 முதல் 40 இறப்பு ஏற்படுது. தினமும் 100 முதல் 120 கிலோ நம்மளுக்கு இழப்பு ஏற்படுது. என்ன காரணம்னா, தமிழக அரசும் மத்திய அரசுமே விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக இந்த பல்லடம் பகுதியில் கிட்டத்தட்ட தினமும் 10 லட்சம் கிலோ அளவுக்கு இங்கிருந்து அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழிலாக இருக்குது. இன்று விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மக்களுடைய வருமானத்தையும் விவசாயிகளை காக்க வேண்டிய ஒரு தொழிலாகவும் இந்த கோழி உற்பத்தி இருந்துட்டு வருது. எனவே நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கும் கோரிக்கை, இந்த வெய்ய காலத்தில் நாங்கள் ஃபாகர் போடுறோம், ஃபேன் போடுறோம், எது போட்டாலுமே எங்களுக்கு உயிரிழப்புகளை எங்களால் தடுக்க முடியல. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது எஃப்சிஆரை பொறுத்து தான் எங்களுக்கு ரேட் கொடுக்குறாங்க. மினிமம் ரேட் 6,000 ரூபா. நல்ல எஃப்சிஆர் 12லேருந்து 14 ரூபா வரைக்கும் வாங்கலாம். எங்களுக்கு சீக்கிரம் கோழியை ஏற்றுமதி செஞ்சால் தான் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது. வெய்ய காலத்தில் ஒரு பண்ணை கிளியர் பண்ணி கொடுக்குறது 53 நாள் 54 நாள் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் எச்சாகுது. கோழியின் வளர்ப்பு இதுவும் 18 நாள் எச்சாகுது. எங்களுக்கு அந்த எஃப்சிஆருங்கிற ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு அந்த மினிமம் ரேட் 6,000 ரூபா தான் கிடைக்குது. ஏன்னா வெய்ய காலத்தில் எங்களுக்கு எல்லாமே ஃபேன் போடணும், ஃபாகர் போடணும். இந்த மாதம் கரண்ட் பில்லு 12,000 ரூபா வந்திருக்குது. தமிழக அரசு விவசாயத்துக்கு அடுக்கபடியாக இருக்க இந்த தொழிலுக்கு மின்சாரத்தை யூனிட்டுக்கு 3 ரூபா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். என்ன காரணம்னா, நாங்கள் இப்போ யூனிட்டுக்கு 8 ரூபா கட்டிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி போயிட்டு இருந்தோன்னா இந்த கோழி உற்பத்தி கூடிய விரைவில் அழிஞ்சு போயிரு. எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் இதுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் இந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கோடை காலத்தில் கோழிகளின் உயிரிழப்பை தடுப்பதற்காக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். மின்விசிறி பயன்படுத்துவது, தண்ணீரை பீச்சி அடிப்பது போன்ற பல்வேறு மேலாண்மை பணிகளில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுக்கு இந்த மின் கட்டணம் என்பது அதிக அளவில் வருவதாகவும், தமிழக அரசு மின் கட்டணத்தை யூனிட் ஒன்றுக்கு 3 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள். மேலும் தனியார் நிறுவனங்கள் இந்த கோழிகள் வளர்ந்த பிறகு அதை ஏற்றுமதி செய்வதற்கு தாமதப்படுத்துவதால் கோழிகளின் உயிரிழப்பு அதிகரிப்பதாகவும், தாமதப்படுத்தாமல் கோழிகளை உடனடியாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.